Hi friends, welcome to Yamni Samayal. நான் வந்து இன்னும் நான்வெஜ்ல பண்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்னும் ஷேர் பண்ணல, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து இன்னைக்கு வீடியோவில் நான் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன், அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, கட் பண்ண தக்காளி, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு, இது வந்து அன்னாசிப்பூ, இது மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் சினமன் ஸ்டிக், அப்புறம் ஜாதிபத்ரி. இதெல்லாம் வந்து வெறும் அப்படியே இதுவாக போட்டு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்க கரம் மசாலா ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் இந்த பொடிங்களாமும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்புத்தூள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், நெய், கடைசியாக நம்மளுடைய மேஜிக் ஐட்டம், அந்த டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அது ரோஸ் வாட்டர். இப்போ அந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அது கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது நம்மளோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து ஒரு 7 to 8 கப் அரிசி வச்சு பண்ணால் கூட அது வந்து குழையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வருங்க. அதுக்கு தான் நான் வந்து இப்போ ஆக்சுவலி 5 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன் நான். இது லைட்டாக பொரிஞ்சிச்சு. இதோட நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தோட நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்குள்ள நான் வந்து நம்ம அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் நான் இப்போ அரைச்சி வச்சிட போகிறேன். அது வரைக்கும் இது வதங்கிட்டு இருக்குது. பாருங்கள், நம்ம தேவையான பேஸ்ட் அரைக்கிறதுக்குள்ளே வந்து இந்த தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. அதை லைட்டாக கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அந்த தக்காளியை ஸ்மாஷ் பண்ணால் அதுலேருந்து வர ஜூஸ்னால இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பேஸ்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்ட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய காஷ்மீரி சில்லி அண்ட் கரம் மசாலா பவுடரையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸோடைய லிஸ்ட் எல்லாமே நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்துடலாம். இந்த மசாலாவோட லைட்டாக கொஞ்சம் இதாகட்டும், சாட்டே ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அரிசியை வந்து நான் சும்மா ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ஊற வச்சதை அப்படியே ரின்ஸ் பண்ணிட்டா போதுங்க. நீங்கள் நிறைய தடவை கழுவுனீங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர், அந்த இது டேஸ்ட் எல்லாமே போயிடும், ஸ்மெல் எல்லாம். அதனால் சும்மா ஒரு தடவை கழுவிட்டா போதும். ஓகேங்க, இப்போ பாஸ்மதி ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை வந்து திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அது அடி பிடிக்காமல் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதை வந்து கீழே இருக்கிற பாட்டம் லேயராக இருந்துக்கிட்டோம். இதுக்கு மேலே அப்படியே வந்து நம்ம பாஸ்மதி ரைஸை போட்டு மூடிட போகிறோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் கூடாது, ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி அதில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி
கீழ் லேயரில் சிக்கன் இருக்கும்போது மேலே இந்த மாதிரி ரைஸை போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போது ரைஸுக்கு தேவையான தண்ணியை நான் இதில் ஊற்ற போகிறேன். சிக்கன் பிரியாணின்றதுனால வந்து நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். ஏன்னா சிக்கன்லேருந்தே ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் நல்லா விடும், அதனால. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஊற்றிடுங்க. இந்த தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் ஜஸ்ட் எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு எக்ஸாக்ட்லி 6 மினிட்ஸ் டைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அந்த 6 மினிட்ஸ் டைம் வெயிட் போட்டு 6 மினிட்ஸ் டைம் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த டைமில் வந்து உங்களுடைய அடுப்பு தீ வந்து மீடியமில் இருக்கணும். அப்போ கரெக்டாக வெந்துடும். அந்த 6 மினிட்ஸ் வந்து ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த இது ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவசரம்லாம் படக்கூடாது, ஏன்னா அவசரப்பட்டால் சரியாக வராது பிரியாணி. நீங்கள் அந்த வெயிட் தானாக அது அடங்கணும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் சூப்பராக வரும். இப்போ நம்மளுடைய இது ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க. சிக்கன் பிரியாணியோடது எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக ட்ரையாக வந்திருக்குன்ட்டுன்னு, உதிரியாக இருக்குது. இப்போ இதோட நீங்கள் அந்த எல்லோ கலர் வேணும் அப்படின்னா வந்து சாஃப்ரான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். அதோட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறேன் நான். அந்த சாஃப்ரான் தண்ணியை வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த எல்லோ கலர் வந்து கிடைக்கும். இப்போ அந்த சாஃப்ரான் இது ஊற்றினதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நம்ம சிக்கனும் எப்படி சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. தொட்டாலே அப்படியே பிரேக் ஆகிடுது பாருங்கள், அவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அண்ட் நம்ம அரிசியும் நல்லா உதிரியாக வந்திருக்குது. இது வந்து இன்னும் நல்லா உதிரியாக பலபலன்ட்டுன்னு இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துக்கும். பட் இதுவே நம்மளுக்கு போதும் இந்த நெய்யே. பாருங்கள், இப்போ நம்ம ருசியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அளவான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. திரும்பவும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.